பொதுவா நேஷனல் ஹைவேஸ்ல பயணிச்ச எல்லாருக்குமே இந்த பிரச்சனை கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க எப்படியாவது ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள நீங்க டோல்கேட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலரெல்லாம் டோல்கேட்ல பிரச்சனையே ஆயிருக்கும். சில்லற பிரச்சனை, அப்படிலாம் ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் இந்த டோல்கேட்னால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல்கள்லாம் தீர்க்கறதுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்த அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்ன? அதனால என்னென்னலாம் நடக்கப் போகுது? அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். பொதுவா நீங்க ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4 வீலர்ல, கார்ல இல்ல ஏதாவது ஒரு பெரிய வண்டியில போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த சுங்க வரி கட்டணம் கட்டியே ஆகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் கண்டிப்பா இருக்கும். இதில பலவிதமான சிக்கல்கள் இருக்குங்க. நீங்க போகும்போது உங்க ஃபாஸ்டேக் வேலை செய்யலனா, உங்களுக்கு வந்து டபுளா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த டோல்கேட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சு வைப்பாங்க. ஒரு சில டைம் வந்து அந்த டோல்கேட் வந்து காலாவதியா இருக்கும். ஆனாலுமே அவங்க வந்து வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள் இருக்கு. பலவிதமான அடிதடிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்த கொண்டு வரப்போறாங்க. அது என்னன்னா, சேட்டிலைட் பேஸ்ட் டோல் கலெக்ஷன். அதாவது செயற்கைக்கோள் மூலமா நம்மகிட்ட இந்த சுங்கவரி கட்டணம் வசூலிக்கப்படும். இது எப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாகனங்கள்ல இந்த ஜிபிஎஸ் கருவிய வந்து பொருத்திறணும். இத பொருத்திட்டு நம்ம டைரக்ட்டா கவர்மெண்ட் குடுக்குற அந்த வெப்சைட்டோடயோ, இல்ல வேற சில ஏதாவது ஒரு டெக்னாலஜியோடயோ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்பயெல்லாம் இந்த நேஷனல் ஹைவேஸ்ல பயணிக்கிறோமோ, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஏலேருந்து பிக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர் தான் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 20 கிலோமீட்டருக்கு மட்டும் நீங்க சுங்கவரி கட்டணம் கட்டினா போதும். மத்தபடி நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த 60 கிலோமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க மத்தியில ஒரு 30 கிலோமீட்டர் தான் போவீங்க. இல்ல ஒரு 35 கிலோமீட்டர் தான் போவீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 15 கிலோமீட்டருக்குமே நீங்க சேர்த்தி தான் வரி முன்னாடி கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அது எல்லாமே தவிர்க்கலாம். வெறும் 5 கிலோமீட்டர் மட்டும் பயணிச்சீங்கன்னா கூட போதும். அந்த 5 கிலோமீட்டருக்கு மட்டும் நீங்க சுங்க வரி கட்டுனா போதும். இதனால கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த டோல்கேட்ல நடக்கிற பலவிதமான சிக்கல்கள் எல்லாமே தீர்க்கப்படும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டோல்கேட்ல எல்லாருமே காசு குடுத்து தான் அந்த ரசீது வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனா, எப்ப அந்த ஃபாஸ்டேக் அறிமுகப்படுத்துனாங்களோ, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது வெகுவாவே குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க 1/2 மணி நேரம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா, ஆவரேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 12 நிமிடம் இல்ல ஒரு 10 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சுட்டாங்க. இந்த ஃபாஸ்டேக் அறிமுகத்தினாலே இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த செயற்கைக்கோள் மூலமா இந்த டோல் கட்டணம் வசூலிக்கிறது ஒரு பெரிய புரட்சியவே ஏற்படுத்தும். இதற்கான முன்னோட்டம் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஆரம்பிக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனால என்னலாம் நடக்கப் போகுது? உண்மையிலேயே இது வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க போதா? இல்லையா? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த முன்னோட்டத்தின் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.